நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியோட அதிபதி சனி பகவானுங்க. இதில் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், சூரியனோட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சந்திரனோட நட்சத்திரங்க, அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள்ங்க. இது செவ்வாயோட நட்சத்திரம். மகராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்குன்னா, சனியோட குணம் சூரியன், சந்திரன், செவ்வாய், இதோட 4ஓட குணமும் சேர்ந்து கலந்த ஒரு குணம் தான் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் பாருங்கள், ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. அதனால் இவங்க கட்டாயம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீருவாங்க. சனி அப்படிங்கும்போது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்கங்க. ஆனால் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க பாருங்கள் சிக்கனமானவங்களாக இருப்பாங்க. அதுவும் இவங்க ஜாதகத்தில் சனி வலுத்திருந்தா, இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்ன நட்சத்திராதிபதிகள்லாம் வலுத்திருந்தாங்கன்னா கட்டாயம் இவங்க சிக்கனமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இவங்க கஞ்சம் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க பார்த்திங்கன்னா சிக்கனமானவர்கள், சேமித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. தளராத விடாமுயற்சி இவங்கக்கிட்ட இருக்கும், உறுதி இருக்கும், தாராள மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குங்க. எதையுமே ஒரு வியாபார நோக்கத்தோடு அணுகுவாங்கங்க. இவங்களுக்குன்னு ஒரு எய்ம் அப்படிங்கிறது இருக்குங்க. கட்டாயம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி எதுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. மாறி வர்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்கங்க. அதாவது தன்னை முழுமையாக மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்கங்க. முக்கியமாக ஒழுக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்கங்க. எதிர்காலம் பற்றின சிந்தனை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பல கலைகள்லாம் இவங்களுக்கு திறமை இருக்குங்க. தன்னோட சொந்தத்துக்காக, தான் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவங்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களை முகத்தை பார்த்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. முகத்தில் எப்பயுமே ஒரு உணர்ச்சியை வெளிக்காட்டாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு முன்கோபம் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும். பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சில சமயங்களில் டக்குன்னு ஒரு கோபம் இவங்களுக்கு வந்துருங்க. மகரம் அப்படின்னா அந்த மகர ராசி லக்னக்காரங்களாக அவங்களால ஒரு தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வைராக்கியம் இவங்களுக்கு இருக்குங்க. தாயாரோட ஆதரவு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைஃப் பார்ட்னர், திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட லைஃப் பார்ட்னர் தான் தன்னோட உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னை வயசில் சின்னவங்க கிட்ட கூட பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஒருத்தங்க இவங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சு அவங்கள தான் கூட வச்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இந்த பாருங்க, இங்கே மறைச்சு வைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரம், வெற்றி நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இளமையில் கஷ்டப்பட்டாலுங்க வாழ்க்கையில் கட்டாயம் முன்னுக்கு வருவாங்க. முதுமையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த தன்மை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த ராசி பாருங்கள், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா இந்த மகர ராசி வருது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் நேரம் தவறாமல் செஞ்சு முடிப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு பின்னாடி தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம். அவங்க அப்பாவோட வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம், திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில்
ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் இவங்களுக்கு வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை சொல்லுது. அப்போ திருமணம் அமைஞ்ச பின்னாடி தான் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதும் இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம் வந்து இவங்களுக்கு 3ஆம் இடமாக வருதுங்க. இந்த மீனம்ங்கிறது பாருங்கள் ஒரு உபயராசி, நீர் ராசின்னு சொல்லுவோம். இங்கே குரு ஆட்சியாக இருக்குது, சுக்கிரன் உச்சம், புதன் நீசம். அப்போ உடன் பிறந்தவங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்காக தன்னோடதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்கூட்டியே வருமுன் காப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதை முன்கூட்டியே வந்து யூகிச்சு அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வழியும் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. காலபுருஷனுக்கு 1ஆம் இடமான மேசம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், அதாவது வீடு வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க. இது அதிபதி செவ்வாய். இங்கே சூரியன் உச்சமாகிறாரு, சனி நீசமாகிறாருங்க. சரராசி. இங்கே சுக்கிரன் கேது சூரியனோட நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால பிறக்கும்போது சாதாரண வீட்டில் பிறந்தாலும் இவங்களோட உழைப்பினால நல்ல அருமையான வீடு, அதுவும் குறிப்பாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு வருங்க. ஆனால் ஒன்று பாருங்கள், மகர ராசியில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க தாயாருக்கு கொஞ்சம் சரி இருக்காதுங்க. அதனால் இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறது, ஒரு குழந்தை மகர ராசின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தத்து கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க, அம்மாவுக்கு நல்லது. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம் இவங்களுக்கு 5ஆம் இடமாக வருதுங்க. அதிபதி சுக்கிரன். இங்கே சந்திரன் உச்சமாக இருக்கிறனால இவங்களோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான பேச்சாக இருக்கும். பேச்சாலே காரியத்தை வந்து சாதிச்சுக்குவாங்கங்க. இல்லை பாருங்கள், ஜோதிடர்கள் நிறைய வந்து இந்த மகர ராசிக்காரங்க, பேராசிரியர்கள் இதில் இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் தங்கம் வெள்ளி முதலீடு பண்ணுறவங்க, அதில் லாபம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்குங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வருதுங்க. இது அதிபதி புதன் பகவான். இது இரட்டை ராசிங்க. உழைப்பின் மூலியமாக தானும் முன்னேறி தான் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றமான பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்கங்க. ஒரு சிலருக்கு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டியில் வலி, குடல் அலர்ஜி, தொண்டை புண், வாயு தொல்லை, அதே மாதிரி அடிக்கடி அண்டை வீட்டை பக்கத்தில் இருக்கவங்க பாருங்கள் இவங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு வருவாங்க. ஏன்னா 3, 6 சம்பந்தம் வந்து இருக்கிறனால. அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. அதிபதி சந்திரன். இவங்களோட வாழ்க்கை துணையை, குறிப்பாக மனைவி, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரையும் ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவாங்கங்க. அப்படி பார்த்துக்கிட்டா இவங்களோட வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் காலப்போக்கில் ஒரு 2ஆம் திருமணம் அப்படின்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பூர்வீகத்திலேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து பெண் எடுத்தால் சிங்கிள் மேரேஜில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மம் இவங்களுக்கு 8ஆம் இடமாக வர்றனால இது வந்து அதிபதி பாருங்க சூரியன். இது வந்து ஸ்திர நெருப்பு ராசி. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட காயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம் வந்து தினமும் கேட்குறது ரொம்பவே சிறப்புங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி இவங்களுக்கு 9ஆம் இடம்ங்க. இதன் அதிபதி புதன். அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கிறது இல்லைங்க. தன்னோட அறிவால் தான் இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம். எலக்ட்ரிக்கல், இசிஇ, அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மீடியா துறையில், டிசைனிங்கில், ரியல் எஸ்டேட்டு, வெளியூர் வெளிநாட்டின் மூலியமாக நன்மை அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் இவங்களுக்கு 10ஆம் இடமாக வருதுங்க. அப்போ இதன் அதிபதி சுக்கிரன். செவ்வாய் ராகு குருவோட நட்சத்திரம் இருக்குது. சனி உச்சம், சூரியன் நீசமிங்க. அதனால் திருமணத்துக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம். நிறைய பேர் பாருங்கள் ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, அறக்கட்டளை மூலியமாக அறப்பணிகள் வந்து செய்வாங்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சகம் இவங்களுக்கு 11ஆம் இடமாக வருதுங்க. அதிபதி செவ்வாய். ஆராய்ச்சி மனப்பான்மையை கொடுக்குங்க. ஆராய்ச்சியின் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறதும், பயணங்கள் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு 12ஆம் இடமாக வருதுங்க. இதன் அதிபதி குரு பகவான். ஆன்மீகத்தில் நல்ல உயர்வு, மகான்களோட ஆசி, வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டு அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்
கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலரு, பிளாக் கலர் அதிர்ஷ்டம் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 6, 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ சஃபைர்னு சொல்லுவாங்க, அது அமெத்திஸ்ட், எமரால்டு, இது 3 இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணால் நல்லதுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா சனிக்கிழமை, புதன்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைனா தெற்கு, வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சனைச்சராய நமக, ஓம் சனைச்சராய நமகன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, சிவன் வழிபாடு. நீங்கள் வாழ்நாளில் ஒரு தடையாவது தில்லை நடராஜர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் நடக்குங்க. பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர வழிபாடும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும், திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் திங்கள் கிழமைகளில் அம்மன் வழிபாடு பண்ணுறதும், கடன் தீரணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகளில் பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம், இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.